இப்போ போய் ஒரு 4 கோரிக்கை வச்சார் பிரதமரை பார்த்து. அதில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடணும்னு சொல்லி அனுமதி கேட்டார் பாருங்க. அதிலெல்லாம் எனக்கு ஏற்புடையது கிடையாது. உங்கள் வீட்டில் என்ன பாடணும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அவன் யார் நமக்கு அதிகாரம் ஒப்புதல் அளிக்கிறதுக்கு? வந்தே மாறம் பாடும்போது நம்மள்கிட்ட கேட்டானா? நம்மள்கிட்ட கேட்டாங்களா அவங்க? அப்புறம் ஏன் நம்ம போய்கிட்டு இதை போய் கேட்கணும்? தமிழ் தாய் வாழ்த்து என்னுடைய தாய்மொழி பாட்டை நான் பாடுறதுக்கு ஏன் அவர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்கணும்? கேட்டால் கொடுக்க தான் மாட்டாங்க. அதெல்லாம் கேட்டதில் எனக்கு ஏற்புடையதில்லை. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த அமீரை பார்த்து என்ன கேட்குறேன்னா, அமீர் சுல்தான் இவர் பேர். உன் பேரை மாற்றிக்கடா. தமிழ் மேலே இவ்வளோ பட்டுதல், தமிழ்நாட்டு மேலே இவ்வளோ அக்கறை, உன் பேரை மாற்றுறா. அமீர் சுல்தானுங்கிற பேர் தமிழில் மாற்று. உன் மகள் பேர் என்ன, அதே தமிழில் மாற்று. உன் பொண்டாட்டி பேர் என்ன, அதையும் தமிழில் மாற்று. எனக்கு ஒரு விஷயம் புரியல. எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் மீட் பண்ணிக்கும் போது சலாம் வலைக்கும் தமிழில் சொல்லு. அதை ஏன் தமிழில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லாஹ் அக்பர் தமிழில் சொல்லு. ஏன் தமிழில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பாங்கு ஓதுறாங்கல்ல, உன்னோட தெருவில் மசூதி இருக்குல்ல, நீ வழக்கமாக போகிற மசூதி, அங்கே போய் சொல்லுடா. பாங்கு ஓதுறதை தமிழில் ஓதுங்க. இது தமிழ்நாடு, யாருக்கும் இங்கே அடிமை கிடையாது. அரேபியர்களுக்கு அடிமை கிடையாது இந்த நாடு. இந்த தமிழ் மாநிலம், தமிழ் பேசுபவர்கள் அரேபியர்கள் அடிமை கிடையாது. இந்த உருது மொழி இங்கே வேண்டாம். தமிழ் மொழியில் நீங்கள் பாங்கு ஓதுன்னு பேசுகிறா. அதெல்லாம் பேசு. என்னமோ தமிழ் மொழி மேலே அக்கறை இருக்கிற மாதிரி பேசுகிற. டேய் அக்யூஸ்டு நாயே, போதைப் பொருள் கடத்துவதும் போதைப் பொருள் பயன்படுத்துவதும் ஹராம். எதே இஸ்லாத்தில் ஹராம். ஆனால் நீ அதை செஞ்சுருக்கிற. அப்போ எப்பேற்பட்ட ஒரு கேடு கட்டவன், இன்னும் நல்லவன் நிரூபிக்கலை. கோர்ட்டில் கேஸில் இருக்கு. அது வரைக்கும் நீ அக்யூஸ்டு தான், குற்றம் சாட்டப்பட்டவன் தான் நீ எல்லாம் தமிழ் மொழியை பற்றி, பிரதமரை பற்றி, பிரதமர் அவன் இவன் டேய் மானம் கட்டணே நல்லா வருது அசிங்கமாக எங்கள் வாயிலெல்லாம். எங்கள் கைகள் வாய்கள் கட்டி போடப்பட்டுகிறது. அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறோம். மூடி கொண்டு இருப்பது உனக்கு நல்லது. உன் பேரை முதல்ல தமிழில் வை. உன் பொண்ணு பேரை தமிழில் வை. உன் பொண்டாட்டி பேரை தமிழில் வை. உங்கள் சுற்றி இருக்கிறான் பற்றியா? உன் பொண்ணு கல்யாணம் பண்ணல. எந்த முறைப்படிடா பண்ண? உருது முறைப்படி பண்ணியா, தமிழ் முறைப்படி பண்ணியா? அவ்வளோ பட்டுதல் தமிழ் மேலே தான் தமிழ் முறைப்படி பண்ண வேண்டியதாண்டா. என்ன பண்ணல? மானம் கட்டவனை. ஆடு கூடலாம் உறவு வச்சுக்கலான்னு சொல்கிற ஒருத்த கேவலமான பிறப்பு தாண்டா உன் பிறப்பு.